ஹாய் வீவர்ஸ். நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஈஸ்ட் ஃபேசிங்கில் வீடு தேடுவோம். ஆனால் ஃப்ரண்டேஜ் இருக்காது. ஃப்ரண்டேஜ் இருந்தால் ஈஸ்ட் ஃபேசிங் இருக்காது. இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி மீடியமான பட்ஜெட்டில் ஒரு புது வீடாக வேணுமா உங்களுக்கு? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு brokerage ஃப்ரீ, அதாவது கமிஷன் கூட தேவையில்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். நல்ல அகலமான 24 அடி ரோடில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி 2 பிஹெச்கே புது வீடுங்க. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். 30 அடி அகலமான ஃப்ரண்டேஜ் இருக்கு. 36 அடி நீளம். 1091 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் இருக்குங்க. லேண்டுக்கும் பில்டுக்கும் அப்ரூவ் இருக்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் இருக்கு. பில்டிங்கோட எலிவேஷன் சிம்பிளா டீசென்ட் லுக்ல இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல கிரில் கேட் இருக்கு. வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சைடில் ரெண்டு பக்கமும் செட் பேக் இருக்குங்க. கேட்டை திறந்து உள்ள வந்ததும் லெஃப்ட் சைடில் மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டார்ஸ் இருக்கு. பார்க்கிங் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய எஸ்யூ கார் நிறுத்திக்கலாம். 2 டூ வீலர் கூட நிறுத்த முடியும். நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. வாசல்ல இருக்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளாசிக்கான டிசைனுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. மெயின் டோருக்கு ஒரு கிரில் கேட்டும் குடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. வீட்டுக்குள்ள என்டர் ஆனதும் ஸ்பேஷியஸான நல்ல பெரிய ஹால் இருக்குங்க. அழகான டிசைன்ல ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஈஸ்டா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. டிசைனும் கலருமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல பெரிய சைஸ் கட்டில் போடலாம். லாஃப்ட்ல கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. பீரோ மாதிரி கபோர்டு இருக்குது ட்ரெஸ் வச்சுக்க. ஸ்லைடிங் டோர் விண்டோ இருக்குது. சேஃப்டி கிரில்லும் இருக்குது. அப்படியே வெளியில் ஹாலுக்கு வந்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸ்லைடிங் டோர் விண்டோ இருக்குது. சேஃப்டி கிரில்லும் இருக்குது. நல்ல ஒரு அழகான 2 பிஹெச்கே வீடுங்க. ஸோ பில்டர் நல்லா பிளான் பண்ணி இந்த வீடை கட்டியிருக்காருங்க. இந்த வீட்டில் 4000 லிட்டர் சம்ப் இருக்கு. 7000 லிட்டரில் செப்டிக் டேங்க் இருக்கு. போருமே 300 ஃபீட்டில் போட்டிருக்காங்க. வாட்டர் டேங்க் இருக்கு. மாடியில் ஹீட் தெரியாமல் இருக்க ரூஃப் டைல்ஸும் போட்டிருக்காங்க. குன்றத்தூர், அனகாபுத்தூர், திருமுடிவாக்கம் இந்த 3 ஏரியாவுக்கும் சென்ட்ரலாக இருக்க மேத்தா நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. குன்றத்தூர் மேத்தா நகர்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஏரியா இது. 200 மீட்டர்ஸில் மேத்தா நகர் மெயின் ரோடு இருக்கு. 700 மீட்டர்ஸில் பல்லாவரத்தில் இருந்து பம்மல், அனகாபுத்தூர், குன்றத்தூர் மெயின் ரோடு இருக்குங்க. இந்த மெயின் ரோடு 100 ஃபீட் ரோடாக எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. 700 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கு. தாம்பரத்துலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இங்கே வந்துகிட்டே இருக்குங்க. 2.3 கிலோமீட்டர்ஸில் குன்றத்தூர் ஜங்ஷன் இருக்குங்க. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர், மாங்காடு, பூந்தமல்லி, போரூர் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். 2.4 கிலோமீட்டர்ஸில் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. குன்றத்தூர் முருகன் கோயில் இங்கே தாங்க இருக்குது. 3.4 கிலோமீட்டர்ஸில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. இங்கேருந்து வண்டலூர் அண்ட் கிளாம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ் 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். 4.8 கிலோமீட்டர்ஸில் திருமுடிவாக்கம் ஜங்ஷன் இருக்குது. 5.7 கிலோமீட்டர்ஸில் திருமுடிவாக்கம் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. 6.6 கிலோமீட்டர்ஸில் பல்லாவரம் ரீச் பண்ணிடலாம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 4-5 இயர்ஸில் லேண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஆகிடுங்க. நல்ல லாபமுமே கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க. இந்த வீட்டோட விலை 1,07,00,000 சொல்கிறாங்க. 1 crore 7 lakhs. விலை குறைச்சி பேசிக்கலாம். நெகோஷியபிள் தாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.